வணக்கம் மக்களே, நெய்வேலி தனம் அவேர்னஸ் ரொம்ப முக்கியமான செய்தி சொல்ல போகிறேன். பெண்களுக்காக கவனமாக கேளுங்க. இப்போ தனியார் மகளிர் சுய ஊதிய குழு தெரியுங்களா? அதில் லோன் பண்ணுறாங்க. அதில் லோன் வாங்குறீங்க. அந்த லோன் வந்து ஒரு நிறுவனத்தில் கொடுத்தா பரவாயில்ல, எல்லா நிறுவனத்துலேயும் பெண்கள் வந்து கரெக்டாக கட்டுவாங்க, எப்படியாவது கஷ்டப்பட்டு கட்டுவாங்க அப்படி சொல்லி நம்பிக்கையின் பேரில் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் கொடுக்குறாங்க. நாம்ளும் நம்பிக்கையின் பேரில் தான் வாங்குகிறோம். எப்படியாவது கட்டிடுவோன்ற நல்ல எண்ணத்தில் தான் வாங்குகிறோம். உண்மையாலுமே கொடுக்கணும் தான். கடன் வாங்கினா கடன் கொடுக்கணும், அது நியாயம்தான். ஆனால் அந்த கடனை வசூலிக்கிறதுக்குன்னு ஒரு நியாயம் இருக்குல்ல, அதை வந்து அந்த நிறுவனங்கள் செய்கிறதா? குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா தனியார் நிறுவனங்கள் ஆர்ஐஸ்னு ஒன்று இருக்குது, பந்தன் ஒன்று இருக்குது, ஐடிஎஃப்சின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து கிராம விடியல், நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். கிட்டத்தட்ட இந்த ஒரு 10 வருட காலங்களில் மகளிர் சுய உதவி குழு கவர்மெண்ட்டில் உருவாச்சோ இல்லையோ, தனியார் சுய உதவி குழு தான் அதிகமாக உருவாயிடுச்சு. ஒரு ஆதார் கார்டு, ஒரு ஃபோட்டோ, எவன் வந்து சூரிட்டி போட்டாலும் சரி 30,000 40,000 பணத்தை கொடுத்துறாங்க. 1 லட்சம் 2 லட்சம் பொம்பளைங்க தலையில் கட்டிடுறாங்க. சரி, அப்படி தான் பொம்பளைங்க தலையில் திணிச்சு கட்டியாச்சு. அவங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க போய் சம்பாதிக்கணும், சம்பாரித்து அந்த கடனை அடைக்கணும். அப்போ சம்பாரித்து கடன் அடைக்கணும்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நிறுவனத்துக்காரங்க கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, ஒரு நாள் அந்த மாத தவணை, வார தவணை, நாள் தவணை எது தவறுனாலும் சரி வீட்டு வாசல் போய் எனக்கு கத்துறது, அசிங்கப்படுத்துறது, அவங்கள ஏதாவது மானபங்கம் படுத்துகிற மாதிரி பேசுறது, விழிப்புணர்வு இல்லாமல் அவங்கள காயப்படுத்துறது, மனசாட்சியே இல்லாமல் அவங்கள அவமானப்படுத்துறது, இப்படியெல்லாம் பல நிறுவனங்கள் வந்து இதே தொடர்ச்சியாக ஒரு 10 ஆண்டு காலமாக செஞ்சுட்டு வராங்க. இதெல்லாம் வந்து நம்ம துரத்தி அடிக்கணும், இதெல்லாம் நம்ம வந்து பெண்கள் வந்து மீண்டு வெளியில் வரணும் அப்படின்னா நம்மளை அவங்க நிம்மதியாக விடணும். நிம்மதியாக விட்டு வேலைக்கு போய் முதல்ல சம்பாதிக்க விடணும். ஒரு இடத்துக்கு போனாலும் அங்கே டார்ச்சர், ஒரு வேலை செய்கிற இடத்துல டார்ச்சர், ஒரு கொல்லுவலி வேலைக்கு போனாலும் டார்ச்சர், ஆஃபீஸ் வேலைக்கு போனாலும் டார்ச்சர், வீட்டில் இருந்தாலும் டார்ச்சர், சொந்தக்காரங்க வீட்டுக்கு 2 நாள் விருந்தாடியாக போனாலும் ஊரை விட்டு ஓடிட்டியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு டார்ச்சர். இந்த அளவுக்கு ரைட்ஸை வந்து எந்த தனியார் நிறுவனத்துக்கும் சட்டம் கொடுக்கவில்லை. அதை முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கடன் வாங்குறது உண்மை, கொடுக்க போகிறதும் உண்மை. ஆனால் அந்த கொடுக்க வைக்கிறதுக்கான நியாயங்களை அந்த ஆஃபீஸ் விட்டு கொடுக்கணும். அதை விட்டு கொடுக்காம டார்ச்சர் பண்ணி எப்படியாவது அவங்க செத்து போகிற அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க. ஏன் செத்து போகிற அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணி இவங்க ஆஃபீஸில் தப்பிச்சுக்கலாம். அது மெயின், அதுதான் அவங்களோட குறிக்கோளே. நம்மளை சாகடிக்கிற அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறது தான் அவங்களோட குறிக்கோள். அதுக்காக தான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்பாதீங்க மக்களே. இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடன் வாங்கினா கடன் கொடுக்கலாம். அது சட்டப்படி முறைப்படி நம்ம கோர்ட்டில் போய் நீதிமன்றத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையுமே தீர்த்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்கள் நெய்வேலி தனம் அவேர்னஸில் இது போன்ற நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக நான் கொடுக்க தயாராக இருக்கேன். இன்னும் இதை பற்றி முழு விளக்கமாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக பெண்களுக்காக தனியார் மகளிர் குழுவில் பாதிக்கப்படுற பாதிப்பை பற்றி சொல்கிறேன். நன்றி, தேங்க்யூ.